அனைவருக்குமே வணக்கம். நம்மளுடைய புதிய தொடர் ஆரம்பிச்சிடலாமா? ஒரு காடு. அந்த காட்டு பாதையில தான் ஒரு பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. வழக்கமான பள்ளிக்கூடங்களைப் போல பகல் நேரத்தில் இந்த பள்ளிக்கூடம் ஒரு இயல்பான வாழ்க்கையில தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா ராத்திரியில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாட்ச்மேன் உண்டு. அவரு அதாவது பகல் நேரத்தில் வேற ஒருத்தர் இருப்பாங்க, ராத்திரி வேற ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ மாற்றி விட ஆள் ராத்திரியில் வேற ஒருத்தர் வந்தாச்சு. இப்போ அவர் பெசாட்டி காவல் காத்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் பாடுறது போல சத்தம் கேட்குது. இந்த நேரத்தில் யார் பாடுவா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்காரு. கடைசியில் அது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு வகுப்பில் இருந்து கேட்குது. இவர் வேகமாக நடந்து போய் எந்த வகுப்பில் கேட்குது அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து போகிறாரு போய்கிட்டே இருக்காரு. கடைசியில் அந்த பாட்டு சத்தம் கேட்கக்கூடிய அந்த வகுப்பை நோக்கி போகிறாரு. அப்போ திரும்பி அந்த வகுப்பை பார்க்காரு. வகுப்பில் யாருமே இல்லை. இது என்னடா பெரிய பிரம்மையாக இருக்குது, இவ்வளோ நேரம் பாட்டு சத்தம் கேட்டுது, நம்ம வந்த உடனே சத்தம் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்காரு. யாருமே இல்லை. சரி பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திருப்பியும் வாசலில் போய் உட்கார்றாரு. மறுபடியும் பாட்டு சத்தம் கேட்குது. இப்போ பாட்டு சத்தம் கேட்டு முடிஞ்ச உடனே கை தட்டக்கூடிய சத்தமும் கேட்குது. வாட்ச்மேனுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. என்னடா இது, முதல்ல பாட்டு சத்தம் தான் கேட்டுச்சு, இப்போ என்னடா பாட்டு சத்தத்தோடு சேர்த்து கை தட்டதும் கேட்குது, ரொம்ப பயமாக இருக்கே. அந்த மனிதர் ஏற்கனவே கொஞ்சம் வயதான மனிதர் தான். ஆனால் திடீர் சத்தத்தை கேட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் அங்கே இருந்த அந்த தொலைபேசியை எடுத்து பள்ளி நிர்வாகிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறாரு. போயிட்டு கால் பண்ண அதை எடுக்கும்போது பின்னாடி யாரோ நிற்பது போல அவர் உணர்கிறார். சட்டென்று திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்த அந்த நிமிடமே அந்த அதிர்ச்சியில் அந்த ஃபோனையும் அப்படியே போட்டுட்டு மயங்கி விழுந்துடுறாரு. அங்கேருந்து நிர்வாகி அதுக்குள்ளே ஃபோனை எடுக்கிறாங்க. அலோ அலோன்னு கத்துறாங்க. ஆனால் இங்கேருந்து பதில் இல்லை. ஏன்னா இவர் யாரையோ பார்த்த அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துடுறாரு. அவர் யாரை தான் பார்த்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. சரி, அவர் யாரை தான் பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய தொடர்களில் பார்க்கலாம். அடுத்த தொடர்க்காக காத்திருங்கள். நன்றி.